ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 21 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து வந்து அஹ், மீனாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருல. அப்போ மீனா வந்தோடனே என்னங்க நல்ல மனம் அடிக்குதுன்னொடனே அதுக்குள்ள கையை விட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போறாங்க. அவன் பார்த்து ஸ்ருதி வந்து பூவெல்லாம் வச்சு விட்டுறாரு. அப்புறமா 2 பேருமா அல்வா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 2 பேருமா அத எடுக்கும்போது, ஸ்ருதி வந்து ஏதோ ஃபோன் கால் பண்ணிட்டே வெளியில வராங்க. ஒண்ணு அவங்க வந்து கீழ தான் பெரிய கேட் போட்டிருக்குல்ல, அங்க வாங்கனோனே, இப்ப மீனா போய் எங்க போறீங்க அப்படின்னோனே, இந்த மாரி மிட் நைட் பிரியாணி அந்த கடையில டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிட வரீங்களான்னோனே, மீனா எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்க போய் வாங்கிட்டு வராங்க. அப்போ முத்து சொல்றாரு, "இன்னைக்கு இத சாப்பிட்ட மாரி தான்" அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா விஜயா வராங்க மறுபடியும். வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி தண்ணி எடுக்க வந்தவங்க, இங்க ஸ்ருதி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் உட்காந்து பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மீனா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து படுத்துறாங்க. மீனாக்கு ரொம்ப சிரிப்பா வருது முத்துவ பார்த்து. முத்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இந்த மாரி எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனா வந்து பெட்ஷீட்ட வச்சு வாய பொத்தி குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க. முத்து முறைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இங்க விஜயா சாப்பிட்டுட்டு போனோனே, மறுபடியும் அப்பா எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அல்வா சாப்பிடுறதுக்காக 2 பேரும் ரெடி ஆகுறாங்க. அப்போ வந்து முத்து என்ன மீனா என்ன சொல்றாங்கன்னா, "இப்படியே சாப்பிட முடியாதுங்க. ஒரு பிளேட்டும், ஸ்பூனும் எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு இந்த அல்வாவ கொண்டு போய் டேபிள்ல வச்சுட்டு, உள்ள போய் பிளேட்டும், ஸ்பூனும் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள மனோஜ் வந்துடுறாரு. இப்போ மனோஜ், ரோஹிணிய கூப்பிட்டு அவிங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. இது மீனா அங்கருந்து முத்துக்கிட்ட கண்ண காட்டுறாங்க. "விட்டுருங்க, விடுங்க, விடுங்கன்னோனே" முத்துக்கு பயங்கரமா கோவமா வருது. என்னடா இது நம்ம நெனச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு கோவத்துல படுத்துக்கிறாரு. அப்புறமா மீனா வந்து வந்துடுறாங்க. அப்போ முத்து வந்து கோவத்துல இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு. மீனா தூங்கிர்றாங்க. முத்து எந்திரிச்சு மீனாவே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப மீனாவும் கண்ண தொறக்குறாங்க. "என்ன நீ இன்னும் தூங்கலையான்னோனே" மீனா சிரிக்கிறாங்க. "ஏன் இவ்வளவு இதா இருக்கீங்க?" அப்படின்னு. அதுக்குள்ள இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயா சாப்பிட்டது விஜயாக்கு செரிக்காம, விஜயா வந்து லைட் போட்டு எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நேரம் நடனோனே இவங்க வெளியில போறாங்க. அங்க எங்க போறாங்க தான் அவங்க படுத்துருக்காங்கல்ல, இங்க வேணா விஜயா கேட்காம வெளியில போயிடுறாங்க. இப்போ உடனே மீனா வந்து விஜயா கிட்ட கேட்குறாங்க, "என்ன ஆச்சுன்னோனே?" "ஒரு 1 மணி நேரம் நடந்தா சரியா போயிரும். கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வான்னோனே." முத்து 1 மணி நேரமா இன்னைக்கு எதுவும் நடக்க போறதில்ல சொல்லிட்டு அவர் பாய எடுத்துட்டு மேல கிளம்பிடுறாரு. அப்புறமா விஜயா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. காலையில பார்வதி வந்து குத்து குத்துன்னு குத்துறாங்க. முதுகுல வாயு புடி மாரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செரிக்காம. அப்ப ஸ்ருதி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "நானும் தானே சாப்பிட்டேன். எனக்கு ஒண்ணும் செய்யலன்னோனே." "அவளுக்கு வயசாயிருச்சுலாம்மா, சொன்னா கேட்கறாளா?" அப்படின்னு சொல்லிட்டு இதுல மனோஜ் வேற, "ஏம்மா நீங்க மட்டும் சாப்பிடும்போது என்னையும் கூப்பிட்டுருக்க வேண்டியதானம்மா? நான் அல்வா மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன்னோனே." இப்ப முத்து இந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. மீனா குனிஞ்சுக்கிறாங்க. இத அண்ணாமலை வந்து நோட் பண்றாரு. அப்புறமா யாராச்சும் மீனாவ வந்து கூப்பிடுறாங்க பார்வதி. "நீயும் ஒரு சைடுல இருந்து குத்துமா, இவ்வளோ குத்தியும் சரியாகாட்டி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னோனே." மீனா, "ஐயய்யோ! அத்தைய குத்துனா நான் வரமாட்டேன்" அப்படிங்கிறாங்க. இப்ப ஸ்ருதி என்ன அவங்கள அடிக்க அவ்வளவுதானே, இந்தா நான் வரேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. விஜய் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, இங்க ஸ்ருதியோட அம்மாவும், அப்பாவும் பேசிக்கிறாங்க. "நீ தானே முத்துவ ஃபங்ஷனுக்கே வரக்கூடாதுன்னு சொன்ன. இப்ப என்ன நீ கூப்பிடுறன்னோனே, அவன வச்சுதாங்க பிரச்சனையே பண்ணணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்" அப்படிங்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.